கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் கேளுங்க. இந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி. நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குனாங்க. சரி லைட்டாக ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா, குழம்பு பார்த்திங்கன்னா மேலேயே முருங்கைக்காய் தெரிஞ்சுது. சரி ரைட்டு ஓகே, காய் குழம்பு தான் அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒருத்தன் வடுமாங்காய் கொடுத்தான். ரொம்ப அருமையாக இருக்கும் வடுமாங்காய். இந்த காய் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வடுமாங்காய் எடுத்து சாப்பாட்டில் வச்சுட்டு குழம்பு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு எடுத்து ஊற்றுனா என்ன தெரியுங்களா நடந்தது? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்புல நான் நிறைய முறை கேட்டிருக்கேன் அம்மா கிட்ட, முருங்கைக்காய் போட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்புலையும் சரி, மற்ற நான்வெஜ்லேயும் சரி, முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த முருங்கைக்காய் நல்லா பெருசு. அந்த முருங்கைக்காய் நேற்று ஒருத்தவங்க முந்தா நேற்று ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க முருங்கைக்காய் எடுத்துகிட்டு போக சொல்லி. அந்த முருங்கைக்காய் தான் அது சொல்லுவாங்கன்னா சந்தோஷம்தான். அதுதான் என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே மேலோட்டமாக பார்த்து முடிவு பண்ணாதீங்க. உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தீர விசாரிச்சு பாருங்கள். எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும். சரிங்களா? அது இல்லாத இது டேஸ்ட் வேறு ரொம்ப சூப்பராக இருக்குது. வழக்கமாக சாப்பிட்ற அந்த பிராய்லர் சிக்கன் மாதிரி இல்லை, இது ஏதோ நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது. எங்கேயாச்சும் போயிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதுக்காக சிக்கன் குத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வடுமாங்காவும் விட்டுற முடியாது. வடுமாங்காவும் சூப்பராக இருக்குது. நம்ம வயிற்றுல எப்பவுமே இடம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ரெண்டுத்தையும் அடிச்சு உள்ளே தள்ள வேண்டியது தான். ஜீரணம் ஓரளவுக்கு நல்லா தான் ஜீரணமாக ஆகுது. அப்படி இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் இதுவும் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. அதை குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு படுத்து தூங்கிட வேண்டியது தான். வழக்கமான டயத்து தான் தூங்க வச்சுக்கலாம், தூங்க மாட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ புரியுதுங்களா? மேலோட்டமாக பார்த்து எதுவும் முடிவு பண்ணாதீங்க. டீச்சரை விசாரிங்கன்னா உள்ளே பார்க்கணும் என்ன குழம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அடிக்கடி நல்லதெல்லாம் நடக்கும். சாப்பிடுங்க. வடுமாங்காய் காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. சிக்கனுக்கும் வடுமாங்காய்க்கும் ஒரு நிமிஷம் அப்படியே இதோட சேர்த்து சாப்பாடையும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.